ஒரு நாள் அதிகாலை எங்கள் பக்தர்களில் ஒருவர் எனக்கொரு செய்தி அனுப்பினார். அவருடைய மகன் வயது 7 அல்லது 8. அவர்களுடைய குடும்பத்தில் ஒரு வழக்கம் இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் குடும்ப தெய்வ கோவிலுக்கு செல்ல வேண்டும். ஆனால் அந்த வருடம் அந்த சிறுவன் வரவே மாட்டேன் என்று சொன்னான். அவன் கேட்ட கேள்வி மிகவும் ஆழமானது. நீங்களே சொல்றீங்க, கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறார். அப்படி இருக்க ஏன் ஒரு குறிப்பிட்ட கோவிலுக்கு போகணும்? அப்போது நான் அவனிடம் ஒரு சிறிய கேள்வி கேட்டேன். நீ யூடியூப் வீடியோக்கள் பார்ப்பாயா? வீடியோ கேம்ஸ் விளையாடுவாயா? அவன் ஆம் என்றான். பிறகு நான் கேட்டேன், உங்க வீட்டில் இன்டர்நெட் சிக்னல் மிகவும் வலிமையாக கிடைக்கும் இடம் எது? அவன் உடனே சொன்னான், என் படுக்கையறையில்தான். அங்கதான் வைஃபை ரூட்டர் இருக்கிறது. அதனால் அங்கே வீடியோஸ் வேகமாக ஓடும். அப்போது நான் கேட்டேன், இன்டர்நெட் எல்லா இடத்திலும் இருக்கிறதே, அப்படி இருக்க ஏன் படுக்கையறையில்தான் உட்கார்ந்து வீடியோ பார்க்கிறாய்? அவன் சொன்னான், அங்கதான் சிக்னல் மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ நான் அவனிடம் சொன்னேன், அதே மாதிரிதான் கோவில்களும். இந்தியாவில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பல லட்சம் பக்தர்கள் ஒரே தெய்வத்தை ஒரே இடத்தில் பக்தியுடன் வழிபட்டு வருகின்றனர். அவர்களின் ஜெபம், தியானம், பக்தி அந்த இடத்தில் ஒரு ஆன்மீக சக்தியாக சேர்ந்து நிற்கிறது. அதனால் அந்த இடத்திற்கு நாம் சென்றால் அந்த சக்தியை நாம் அதிகமாக உணர முடியும். கடவுள் நிச்சயமாக எங்கும் இருக்கிறார். ஆனால் சில இடங்களில் அந்த தெய்வீக சக்தி மிகவும் வலிமையாக உணரப்படுகிறது. அப்படிப்பட்ட இடங்கள்தான் கோவில்கள். ஆனால் அதை உணர நாமும் தயாராக இருக்க வேண்டும். நல்லவர்களின் நட்பு, சாஸ்திரங்களை படித்தல், நம்பிக்கை வளர்த்தல், பக்தியுடன் வாழ்தல், இவை அனைத்தும் அந்த அனுபவத்தை உணர உதவும்.